ஹாய் ஹலோ நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கடையில் எல்லாரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான ரிசல்ட்டுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜனவரி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தது டிசம்பர் எண்டில் ரிசல்ட்டு வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வெளியிடலை. அதே மாதிரி பொங்கல் வரனால சரி பொங்கலுக்கு முன்னாடி ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே நமக்கு இந்த ரிசல்ட் வரும் அப்படின்னு ரொம்பவும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதற்கான வெயிட் பண்ணியும் யோஜனை இல்லாமல் போனது. ஆனால் அந்த ரிசல்ட் வரலை. இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஜனவரி எண்டில் இல்லை பிப்ரவரி ஃபஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரியோட கடைசி வாரத்தில், அப்படி இல்லைன்னா பிப்ரவரி மந்தில் முதல் வாரத்தில் ரிசல்ட் அறிவிப்பாங்க. இந்த பொங்கல் பண்டிகை வந்ததுனால தான் இந்த அறிவிப்பு தள்ளி போயிருக்குங்கிற தகவல் இப்போ வெளியாயிட்டு இருக்கு. ஸோ பரவலாக பேசப்படுறது என்னன்னா, கண்டிப்பாக இந்த மாதம் இறுதியிலேயே இந்த ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பிப்ரவரி முதல் வாரத்தில் வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நிறைய பேர் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இதற்கான ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ இடையில நிறைய நியூஸ் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் தெளிவான நியூஸ் இன்னும் வரலை. ஸோ அதனால தான் எல்லாருமே கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ எப்படி நம்ம பார்க்குறது, வருமா வராதா, எவ்வளோ லேட் ஆகும், நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ இருக்கிற எல்லாத்தோடைய பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதம் கடைசியில் கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்கன்னு நம்பவும். அப்படி இல்லைன்னா பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு நம்பவும் நம்மளும் இதற்காக காத்திருக்கோம். அப்புறம் முக்கியமான அறிவிப்பு, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சிருச்சுன்னா அதை நாங்கள் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் மறக்காமல் நாங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரியான லைசன்ஸை எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய வண்டியோட ஆர்சி புக்கு தொலைஞ்சு போச்சுனாலும் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் உங்கள் வண்டியோட நம்பரை வச்சு உங்களுக்கு ஆர்சி புக் எடுத்து தரோம். அப்படி உங்கள் பழைய ஆர்சி புக் இருந்தாலும் அதை நாங்கள் கார்டாக மாற்றி கொடுக்குறோம். ஸோ இதுக்கும் தேவைப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி நாங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணுறோம்.